கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய செவிலியரை கத்தியால் தாக்க முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். சாலமன், வணக்கம். தற்பொழுது இந்த தாக்குதலால் அந்த செவிலியர் ஏதேனும் காயமடைந்திருக்கிறாரா? அந்த தாக்குதலை நடத்திய நபர் யார்? அவர் பற்றிய விவரங்கள் என்ன? அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில முதியோர் அரசு மருத்துவமனையும் செயல்பட்டு வருகிறது. நேற்றிரவு 10 மணி அளவுல அந்த மருத்துவமனையில பணியாற்றி வரக்கூடிய நர்ஸ் சூப்பரண்டன் லக்ஷ்மி என்பவர் நைட் ரவுண்ட்ஸ் சென்றுள்ளார். அப்போது அந்த மருத்துவமனையில ஒரு இளைஞர் மது போதையில உடையுடன் தங்கியிருந்தார். குறிப்பாக அவர் அதுல ஹவுஸ் கீப்பிங் பணியாற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்காலிகமாக அந்த மருத்துவமனையில பணியாற்றி வருவதாக தெரிகிறது. ஜான்சன் என்பவர் அவர்தான் என்பது தெரிய இதனை அடுத்து ஜான்சனை ஏன் குடித்துவிட்டு மருத்துவமனைக்கு வந்தார்கள் என கேட்டு அவரை புகைப்படம் எடுத்து ஆரம்பத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த நர்ஸ் அனுப்பி வைத்துள்ளார். இதனால ஆத்திரம் அடைந்த அந்த ஊழியரான ஜான்சன் என்பவர் திடீரென தன் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை எடுத்துக்கொண்டு அந்த நர்ஸ் லட்சுமியை மிரட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் வீடியோ எடுத்ததால, செல்போன்ல வீடியோ எடுத்ததால அவரை துரத்தி கொண்டு கத்தியால் தாக்க முற்பட்டுள்ளார். உடனடியாக செவிலியர் கூச்சலிடவே அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த ஜான்சனை பிடித்து அருகில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்துல ஒப்படைத்துள்ளனர். பின்னர் விசாரணைக்கு பிறகுதான் இவர் இந்த மருத்துவமனையில தற்காலிகமாக ஹவுஸ் கீப்பிங் பணியாற்றி வருவதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கிண்டி போலீசார் அந்த ஊழியர் ஜான்சனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வர ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி ஏற்கனவே இதே மருத்துவமனையில மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்போது ஊழியர் கத்தியால் நர்ஸை தாக்கிய சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன்.